டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களும் தற்கொலை கிடையாது, தளபதி விஜய் அவர்களுக்கு சரி மாற்றம் வேணும்னு சொல்லி போட்டவங்களும் தற்கொலையும் கிடையாது. நீங்க யாரை தற்கொலைங்க மீன் பண்றீங்க? மக்களை தானே மீன் பண்றீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது தான் மக்களாட்சி. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க நிறைய கமெண்ட் எதிர்கட்சி சார்பில் கொடுத்துட்டே இருக்காங்க. நானும் கட்சியே பேச மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிடிக்ஸை இன்ட்ரெஸ்டாக பார்க்காத எங்களையே நீங்கள் பேச வைக்கிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய பார்க்குறோம் எல்லாருமே. சரி, இப்போ சொல்கிறது என்னன்னா, இன்னைக்கு பாலிடிக்ஸ் பேசாதவங்களெல்லாம் பாலிடிக்ஸ் பேச வைக்கிறாங்க. ஏன்னா தளபதி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது தப்புன்னு சொல்கிறாங்க. அது தப்புனா அப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் என்ன? தளபதி பண்றது தப்பு, நீங்க பண்ணதெல்லாம் என்ன? இன்னைக்கும் இல்லாம இந்த தடவை ஓட்டு போடும்போது நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போயிட்டு தளபதி சொன்ன டைம்குள்ள மார்னிங் 12 முடிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. மேக்சிமம் தளபதி ரசிகர்களும் டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்களும் மாற்றம் வேணும்னு நினைச்சவங்களும் தான் அந்த 12 o'clock போய் ஓட்டு போட்டாங்க. அதுவே தளபதி பாதி வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அதுதான் உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். அதுல பாதி பேர் ஓட்டு போடணும்னு நினைச்சவங்களுக்கு பஸ் கிடைக்கல. கிளம்பாக்கத்துல பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் வேன் ட்ரிப் அடிச்சிச்சு. அதுக்கு பதிலே சொல்லல. இப்போ தளபதி விஜய் சிஎம் அவர்களை அவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, எலெக்ஷன் அன்னைக்கு ஏன் பஸ் விடலை? அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, பஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் எடுக்கலன்னு அந்த டைம்ல நீங்களாம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, ஏன் நீங்க கேட்கல? பஸ்ஸை விடுங்கன்னு ஏன் சொல்லலை? ஸ்கூல் வேன் ட்ரிப் அடிச்சிருக்காங்க, அவங்க அதுல லாபத்தை பார்த்துருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் விடாதனால. இதெல்லாம் தவறு கிடையாது. இதே ஒருவேளை ஆளுங்கட்சி டிவிகேயா இருந்து அந்த டைம்ல பஸ்ஸை விடலைன்னா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? அந்த பஸ் பிரச்சனை பத்தி எவ்வளோ பேர் பேசிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் உங்களால பண்ண முடிஞ்சிச்சா? எவ்வளோ மக்களால அன்னைக்கு ஓட்டு போட முடியலன்னு தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய கூட்டணினாலதான் நாங்க டிவிகே ஆட்சி அமைச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு நீங்க பஸ் விட்டு இருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. 13 தொகுதியில 2000 ஓட்டுக்குள்ள டிவிக்கே போயிடுச்சு. இல்லைன்னா நீங்க 108 + 13 ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சைடு இருக்கு. ஓட்டு போட வர முடியாதவங்களோட சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. அவங்க வந்திருந்தாலும் டிவிக்கு இன்னுமே தொகுதியில ஜெயிச்சிருக்கோம். இதுதான் உண்மை. நீங்க உங்களுடைய இதுக்காக நீங்க பஸ்ஸை விடாம விட்டுட்டு எப்படியும் உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு ஆட்சி மாறப்போது, டிவிக்கே தான் ஆட்சிக்கு வரப்போறாங்க. நீங்க அதனாலதான் பஸ் விடலை. இதுதான் உண்மை.